நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார், கடத்தின்னு வந்திருக்காங்களேன்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்ணான்னு என்னமோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குற மாதிரி என்னமா தூங்குது. எல்லாம் சொகுசா தூங்குறான். கடத்துற நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. எப்பா சோகப்பா சோகப்பா. அடப்பாவி, அழுக்கு தண்ணி மூஞ்சில தெளிக்கும் போது அந்தி மழை பொழிக்குது, எஃபெக்ட் கொடுக்குது. இனி ஆட்டர் வேட்டர் வேலைக்கு ஆகாது. சோபா சோபா மழை வருது, வாங்க உள்ள போய் படுத்துக்கலாம். ஆமா, மழை வருது, நம்ம மொட்டை மாடல தூங்க, உள்ள போய் படுத்துக்கலாமா? அப்ப நம்ம எங்க இருக்கோம்? யோ, நம்மனா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல யாரு இருக்கிறோம்? அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கறதுக்கு. காடியா காடு, முதல்ல பல்ல தேய்ச்சி தொலையா. காலங்காத்தால பண்ணி வந்து மூஞ்ச 3 வாட்டி மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. எங்க ஸ்டேட்டோட பழக்கம் பெட் காஃபி கொடுங்க. பெட் காஃபியா? உன்னை வெறும் தரையில படுக்க வச்சிருக்கணும். கிழிஞ்சு போன டார் பாய் குத்துட்டு உனக்கு அதிகம். நக்கலா விட்ற இரு, வார பண்ண பார்த்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறானா? இவன் எதுக்கு நம்மள வச்சுக்கிறான்? மிஸ்டர் சதாமே, ஐ ரிசீவ்டு யுவர் மெயில். சதாமே புஷ் ப்ராப்ளம், எனக்கு போலீஸ் ப்ராப்ளம். நாட் மீட்டிங் யூ. என்ட்ரி ஆக மாட்டதுல அண்ணே, நான் என்ட்ரி ஆயிட்டேனே. ஆமா, சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்ச பில்கேட்ஸ் கூட கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு நேரம் உட்கார மாட்டாரு. கோடு போட்டா அன்றாயிரம் போட்டு நீ கம்ப்யூட்டர் இந்த நோண்டுறிய என்ன தானே அறியுது அதுல? ஏடா சோத்துக்குடி, நான் இல்லாத போது கம்ப்யூட்டர்ல நீ கண்டபடி நோண்டி இருக்க. நெட்ல ப்ரௌசிங் பண்ணி சிங்கப்பூர் ஃபிகரை உசார் பண்ணியிருக்க. அது பயோடேட்டா பாடுறா. சுபாஷிங் பாஷின்னு பேர் போட்டு வயசு 20, எம்சிஏ படிச்சிருக்கு, கம்ப்யூட்டர்ல 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்கு. நீ என்ன போட்டிருக்க? சோத்துக்குடி கோவிந்தன் 6வது ஃபெயிலு, எக்ஸ்பீரியன்ஸ் பாளையங்கோட்டையில் 5 வருஷம், வேலூர்ல 3 வருஷம்னு போட்டிருக்க. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. அது செல் நம்பர் என்னன்னு கேட்டிருந்தா நீ வேலூர் ஜெயிலில் இருந்த நம்பரை கொடுத்துருக்க. போய் அந்த சோகபாவுக்கு சோறு போடுறேன். அவன் எங்கன்னு சோறு சாப்பிட்றான்? திருப்பதி லட்டு வேணும்னு கேட்கறானே. ஓ, மலை மேல கூட்டு வந்தோம்னா அவன் திருப்பதி ஞாபகம் வந்துருச்சு. மேல் திருப்பதின்னு கேட்கறான் போல இருக்கு. மொட்டை போட்டுருவேன்னு சொல்லு, சோறு ஒழுங்கா சாப்பிட சொல்லு. அவனை போய் தோறு வரனே. 2 நாள் தலைப்பு செய்தியா போட்டாங்க, இன்னைக்கு ஓரத்துல போட்டோ போட்டு காணவில்லைன்னு போட்டிருக்காங்க. சோகப்பா, இந்தா சோறு சாப்பிடு. இது வேணாம், பீஸா தான் வேணும். ஆமாப்பா, இதுவும் பீஸா இது. மான் பீஸு, முயல் பீஸு, தெருக்காட்டன் சொக்கா ஒரு பீஸு எல்லாம் சாப்பிடு. நீ கீழே போய் எனக்கு பீஸா காரனால பீஸா வாங்கிட்டு வா. யோ, உனக்கு மனசாட்சி இருந்தாயா? 500 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருக்கிறோம். மழையில லிஃப்டாக வச்சுக்கிறோம். பட்டணம்னா மேலே கீழே போயிட்டு வரதுக்கு. சொன்னா கேளுப்பா, சாப்பிடுப்பா. இது எனக்கு பேடா. முதல்ல போட. இந்த வாரப்ப காட்டுக்குள்ள வந்துட்டா வயிறால எல்லாரும் வாரி வாரி சாப்பிட்டே இருக்கணும். இது பண்ணாரி மாதேஸ்வரம் மாரியம்மன் சத்தியமா சொல்றேன். இப்போ எது தேவையில்லாம நீ சத்தியம் பண்ண? இது சொல்லவே இல்லடா எங்கேயுமே. நான் சொல்றேன் கரெக்ட் தானே? கரெக்ட் இல்லை சொன்னா விடுவா போற. கரெக்டா சொல்லுப்பா. நீ சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சாப்பிடாம இருக்கு, நான் எப்படி சாப்பிடுவேன்? இப்பதான் உன் பொண்டாட்டி ரேடியோல பேச நான் கேட்டு தான் வந்தேன். அழுதுருப்பாளே. ஓன அழுதா. உன்னை காட்டுக்குள்ள இருந்து வெளியே விடவே கூடாதுன்னு சொன்னாங்க. நீ வந்ததுல இருந்து உன் குழந்தை குட்டியெல்லாம் சந்தோஷமா இருக்காம. அப்படியே சொன்னாங்க. இனிமேல் நான் வீட்டுக்கே போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன். மாதேஸ்வரம் பண்ணாரியம்மன் மேல சத்தியம். சொத்துக்குடி என்ன என் கூட இருப்பேன்னு சொல்றான். இப்போ எது நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன உதா கடத்தின்னு வந்தீங்க, ஒரு நாயம் கண்டுக்கலன்னு கூடவே வச்சுன்னு கொடுத்த சூட்கேஸ் துணில சொக்காவன் பேண்ட் தச்சு கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி சூட்கேஸ் துணில அவனுக்கு சொக்கா பேண்ட் தச்சு கொடுங்க. இன்னும் சூட்கேஸ் வரலடா. மிஸ்டர், இந்த கைத்த பார்த்தா என்ன ஞாபகம் வருது? சார், 16 வயதுல படத்துல ஸ்ரீதேவி கைத்த கட்டிட்டு ஊஞ்சல் ஆடுவாங்களே, அதான் சார் ஞாபகத்துக்கு வருது. யோ, போலீஸா பொறுப்பா பேசியா, போக்கிருத்தனமா பேசாத. தாண்டு குனிங்க சார். அந்த பள்ளத்தை தாண்டியா? சார், எதுக்கு சார் ரிஸ்க்? அனாவசியமா கைத்த பிடிச்சி தொங்கினா கையெல்லாம் புண்ணாயிடும். அதுக்கு பதிலா இந்த கைத்துல ஊஞ்சல் கட்டிட்டோன்னு வச்சுங்க, ரிஸ்கே இல்லாம ஈஸியா தாண்டிடலாம். உங்களை சொல்லி குத்தம் இல்லையா? பணம் கொடுத்து எப்படியோ போலீஸா வந்துடுறீங்க, ட்ரைனிங்கே இல்லாம. இங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா? மரியாதையா அந்த பள்ளத்தை தாண்டு. எவ்வளவு ஈஸியா இருக்கு சார், நீங்களே தாண்டுங்களேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன், போலீஸாவே இருந்தா அப்படி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? ஒரு நிமிஷம் நில்லு. என்னது? அரிசி சார். ஓ, அரிசி, நெய், பருப்பு, கையில் 50 ரூபா அந்த மேட்டரா? அது இல்லை சார், ரேஷன் கார்டு சார். குடும்ப தலைவனே வந்து தான் கொடுப்பேன்னு சொன்னாங்களாம். அதான் அவங்களுக்கு பதிலாக நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் சார். யோ, இப்படித்தான் நம்ம பல குடும்பங்களுக்கு தலைவன் ஆகிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம். நீயே அவங்களுக்கு அப்புறம் வாங்கின என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நம்மளை பற்றி இந்த ஜனங்க எவ்வளோ மோசமாக நினைக்கிறாங்க தெரியுமா? இப்படி சின்ன சின்ன உதவி ஏதாவது செஞ்சோம்னு வச்சுவாங்க சார், அவங்க மனசில் இறக்க வந்து வாரப்படம் பிடிச்சி கொடுத்துருவாங்க சார். வெரி குட். மற்ற படையெல்லாம் இங்கே சார், ஒரு படை ஊர் ஜனங்க துணியெல்லாம் துவச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு படை ஊரில் இருக்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி சுத்தம் பண்ணிருக்காங்க சார். வெரி குட், வெரி குட். இந்த போலீஸ் ட்ரைனிங்கை விட இந்த ட்ரைனிங் தான் குட் எக்ஸசைஸ் நம்ம உடம்பு இழைக்க. ஓகே, டூ இட். எஸ் சார். உனக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன். டெஸ்ட்னா ஐ மீன் மென்டல் டெஸ்ட். நீ புத்திசாலியா இல்லையான்னு. வாரப்ப மரத்து மேல துப்பாக்கி வச்சு நிக்கிறான். அவனை எப்படி பிடிப்பேன்? சார், வாரப்பன் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான். அவனுக்கு குரங்கு குள்ளா கதை ரொம்ப நல்லா தெரியும்.
இப்போ நம்ம கீழே இருந்து கர்ச்சீஃபை தூக்கி போட்டா அவனும் தூக்கி போடுவான், நம்ம தொப்பியை தூக்கி போட்டா அவனும் தூக்கி போடுவான், கடைசியில நம்ம துப்பாக்கியை தூக்கி போட்டா அவனும் போட்டுருவான். கப்புன்னு புடிச்சிடலாம் சார். நோ, இதே தான் நம்ம ஐஜி செஞ்சாரு. வாரப்ப எல்லா துப்பாக்கி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இனி நோ டெஸ்ட், ஐ வில் கேட்ச். வாரப்பா, நீ இருக்கிற இடத்த சுத்தி வளைச்சிட்டோம். எங்க கிட்ட இருந்து இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. வார பண்ணு போலீஸ் நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அட பிரியாணி போட்டு தேடுறா. நான் எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயத்த சொல்றேன், இப்ப போய் முட்டை பிரியாணி கேக்குறீங்க. அறிவு கட்டவிட இப்போ போலீஸ்காரங்க 10 நாளா புளியோதரையை சாப்பிட்டு விக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரியாணி போட்டோன்னு வை, இதை ஃபுல்லா சாப்பிட்டு மலையேற முடியாதுல்ல, தூங்கிடுவாங்களே. எப்படி ஐடியா? சூப்பர் சூப்பர். பாருங்க, திருவாசம் கை நீட்டி நிக்கிறாரு. அவரு போற சார், வாரப்ப எதையோ தூக்கி போட்டுட்டா சார். கோ பேக். அப்படியே எல்லாரும் போடுங்க. சார், சூடா இருக்கு சார். ஏதோ கொளுத்தி விட்டேறிஞ்சிருக்கோம். எனி டைம் அடிக்கும், உடனே அணைச்சிரு. சார், வாசம் வருது சார். விஷவாயுவா இருக்கும், மூச்சை மூடிக்க. இல்ல சார், பிரியாணி வாசம் வருது சார். பிரியாணியா? டோன்ட் டச். நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். சார், வாரப்ப இந்த பிரியாணில ஏதாவது வச்சிருப்பான். வச்சிருக்கான், முட்டை வச்சிருக்கான். அப்படி இல்ல சார், எதையாவது கலந்து வச்சிருப்பான். முண்டம் பிரியாணினா எல்லாம் கலந்து தாண்டா வச்சிருப்பான். அப்ப ஆளுக்கு ஒரு வாய் கொடுங்க சார். நோ, இந்த முட்டையில ஐஜி திருவாசகன் என் பேர் தான் போட்டிருக்கு. ஏன்னா நான் அவன் ரெகுலர் கஸ்டமர். வரப்பா, இந்த சிக்னலை வச்சு அவனை பிடிச்சிரும். ஓகே, நம்ம லஞ்சை முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவனை கேட்ச் பண்றோம். வரப்பா, என் கண்ணுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. உள்ள வெளியா உள்ள வெளியா உள்ள வெளியா உள்ள உள்ள. ஒரு போனுக்கு வசதி இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. ஹலோ ஐஜி சார். சார், வரப்பண்ண இருக்க ஏரியா சுற்றி வளைச்சிட்டோம். இன்னும் அவனை பார்க்கல, சீக்கிரமா பிடிச்சிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். அரஞ்சண்ணா, காட்டுக்குள்ள பிச்சை எடுக்கிற பாருங்க சார், உங்க முன்னாலே இந்த காட்டு மிராண்டி பசங்க மங்கத்தாரானுங்க. சார், வாரப்பனை தான் பிடிக்க முடியல. இந்த காட்டுவாசி பயிர்களை பிடிச்சி வாரப்பனை பிடிச்ச மாதிரி ஒரு பிலிம் காட்டலாம் சார். காட்டுக்குள்ள அவனுக்கு போர் அடிக்குதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா, பிடிக்கிறான். புடியா, என் பேர்ல ஒரு 50 ரூபா வெள்ளை கட்டுறான். ஐயா, திருவாசக பேர்ல வெளியில 50. அண்ணா வாரப்பன் உள்ள 50. திருவாசக ஐயா வெளியில 100. நடுவுல சோகப்ப 100. இருக்கிற சோகத்துல பணத்தோட அருமை தேவை உனக்கு. திருவாசகம் திருவாசக வெளியில 100. அண்ணா வாரப்பன் உள்ள 100. உள்ள 100. அச்சம் இப்படியே விளையாடிட்டு இருந்தா எப்படி சார்? வாரப்பன் வர டைம் ஆச்சு, நம்ம போய் வாரப்பனை பிடிக்கணும். சீக்கிரம் வாங்க சார். குட், ஆட்டத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கம்பெனி. பணம் வச்ச விளையாடுறீங்க. நோ நோ நோ, டேக் இட் டேக் இட். பணத்தா மீன் போயிட்டானுங்க. இந்த நேரத்துல கூட பத்தியாவ பணத்தை விட மாட்டான் பாரு. போலீஸ்காரன் புத்தி காரி போட்டான். வாங்க நம்ம போலாம். அண்ணே, நம்ம கூட இந்த போலீஸ்காரங்க உள்ள வெளியே விளையாடுறாங்களே, உண்மையில அவங்க நமக்கு அடையாளம் தெரியாதா? தெரியும்டா, நம்மள புடிச்சு போட்டா அப்புறம் அவங்களுக்கு பொழுதுபாக்கு என்ன இருக்கு? அதனாலயா? சரி, அதை விடுங்கண்ணே. இந்த பெருசு தொல்லை தாங்க முடியலண்ணே. 6 மணிக்கு மேல கண்ணு வேற தெரிய மாட்டுது. இவனை எங்க அனுப்பிச்சு விடுங்கண்ணே. வேணடா, கடத்தலவனை கஷ்டப்பட்ட வச்சுதா வாரப்ப சரித்திரமே இருக்கக்கூடாது. சோகப்பா, அதான் பாடு. போ, பொழைச்சுக்கு போ. கர்நாடக மக்களே, நான் ரிலீஸ் ஆயிட்டேன். நீர் கொடுல, நீர் குடுக்காத, தண்ணி குடுக்காத, நான் ரிலீஸ் ஆயிட்டேன். பாத்தீங்களாண்ணே, இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்ச வச்சிருந்தான். தமிழன் நல்லவன், ரொம்ப வல்லவெல்லாம் புகழ்ந்து பேசினான். அவங்க பார்டருக்கு போனோன்னா தண்ணி கொடுக்காதீங்கன்னு கத்துறான். அவனை கிட்னில சுட்டுறேன், என்ன விடுங்க. என்னைக்காவது அவங்கள ஒரு நாள் திரும்பி வருவாங்கடா. தமிழன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா. அட போங்கண்ணே, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கே மதிக்காதவனுங்க இவ்வளவு பெரிய மீச வச்சுன்னு சொன்னா மதிச்சிருவானுங்களா? அவனை திருந்த மாட்டானுங்கண்ணே. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன்? இப்ப வேற யாராவது நீங்க கடத்த போறீங்களா? ராமா, வேணாம், அது போதும். கடத்திட்டா போதும். நான் வரேன்டா. நான் கேரளாக்கு போறேன். நான் இனிமே இருக்க மாட்டேன்டா. அண்ணே, வேணாண்ணே. அண்ணே, வாரப்பண்ணே. சோத்துக்குடி கோவிந்தன்ற பேரை தமிழ்நாடு ஃபுல்லா தெரிய வச்ச தலைவா, என்ன விட்டு போகாதீங்கண்ணே. வாரப்பண்ணே. வரப்பா, போகாதப்பா.
நீ போயிட்டீன்னா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே வேலை இல்லாம போயிடுப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா 15 வருஷமா நீயும் நாங்களும் நடத்துற கண்ணாம்பூச்சி விளையாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருந்தது. அதை ஏமாத்திராப்பா. இந்த தமிழ்நாடே கையெடுத்து ஒண்ணு கும்பிடுது வந்துருப்பா. நீ இருக்கிறனால தான் தமிழ்நாடு கர்நாடகன்னு 2 ஸ்டேட் இருக்கிறதே சென்ட்ரலுக்கு தெரியுது. சொன்னா கேளுப்பா, திரும்பி வந்துருவாரப்பா. தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன். கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன். காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன்.